திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். தயவு செய்து கவனமாக கேள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சத்தமும் உன் உள்ளுக்கே சென்று விழட்டும். ஏனென்றால் இவை வெறும் சொற்கள் அல்ல, சிவன் உனக்கு சொல்ல வந்த வார்த்தைகள். வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உன் மனசை வலிமையாக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது. அந்த சக்தியை எழுப்ப வருபவர் சிவபெருமான். அவர் உன்னோடு பேசுறாருன்னு நினைச்சுக்கோ. அவர் சொல்லுவார், குழந்தா பயப்படாது, நீ விழுந்தாலும் நான் இருக்கேன், நீ தவறினாலும் நான் மன்னிக்கிறேன், நீ தள்ளப்பட்டாலும் நான் உன்னோட நிற்கிறேன், உன்னோட கண்ணீரை நான் பார்த்து கொள்கிறேன், உன் சுவாசத்தோட கூட நானும் இருக்கேன், நீ தனியா இல்லை. இது கேட்ட உடனே உன் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். ஏனால் நீ எப்பளோ நினைச்சிருந்த எனக்கு யாரும் இல்லை என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னோட ஒவ்வொரு அடியிலும் சிவபெருமான் உன்னோட கையை கட்டி பிடித்து நடத்தி கொண்டு வந்தார். நீ சோதனைக்கு ஆளான போது அவர் உனக்கு சக்தி தந்தார். நீ கண்ணீர் வடித்த போது அதை சாம்பலோடு கலந்தார். நீ தவறான பாதைக்கு போகும் முன் உன் மனசுக்குள் ஓர் எச்சரிக்கை கொடுத்தார். அது எல்லாம் அவர்தான். சில சமயம் நம்ம மனசு சொல்லும், சிவன் எங்க இருக்கார், நான் பார்த்ததே இல்லை. ஆனால் உண்மையில் அவர் நம்முடைய உள்ளுக்குள் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறார். நீ சுவாசிக்கும் போதெல்லாம் சிவா என்ற ஒலி உன்னுள் ஒலிக்கிறது. நீ சிரிக்கும் போது அவர் உன்னோடு சிரிக்கிறார். நீ அழும்போது அவர் உன்னோடு அழுகிறார். இதுதான் அவர் தரும் உண்மையான செய்தி. உலகம் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு போவதில்லை. சிவபெருமான் எப்போதும் எளிமையில் தான் இருக்கிறார். பிச்சைக்காரரின் வாசலில் பிச்சை வாங்கும் போது கூட அவர் பரமசிவன் தான். மலைகளில் தியானம் செய்யும் போது கூட அவர் பரமசிவன் தான். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் உனக்கு அருகில தான் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கணும் என்றால் உன் மனசை அமைதியாக்கணும். கண்களை மூடி மூச்சை மெதுவாக இழுத்துவிடு. மனசுக்குள் மெதுவாக சொல்லு, சிவா சிவா. அந்த ஒலிக்குள் நீயே ஒரு சக்தி உணர்வாய். அதுதான் அவர் உனக்கு தரும் பதில். ஆகையால் இந்த வீடியோவை முடித்துவிட்டு உன்னுள் தோன்றும் மாற்றத்தை கவனமாக உணர். அது சும்மா ஒரு உணர்ச்சி இல்லை, அது சிவன் உனக்கு கொடுக்கிற அருள். அங்கு அருளை மனதார ஏற்றுக்கொள். நீ வாழ்க்கையில் எதை கடந்தாலும் நினைவில் வை, சிவன் உன்னோடு இருக்கிறார். 40 வயசுக்கு வந்த பிறகு ஒரு புலம்பல் நம்ம மனசுக்குள்ள தோன்றும். நம்ம பெற்றவங்களையும் நாம் தான் பார்த்துக்கொள்கிறோம், நம்ம பெற்றவங்களையும் நாம் தான் கவனிச்சு கொள்கிறோம். அப்படி இருக்க நம்மளை யார் பார்த்துக்கிறது? அந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். சில சமயம் இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் நம்மை வாட்டோம். வாழ்க்கை முழுக்க உழைச்சிட்டு தியாகம் பண்ணி குடும்பத்துக்காக தலையை கொடுத்து வாழ்ந்தாலும் ஒரு நாள் அந்த கவலை நம்மை வந்து அடையும். ஆனால் அங்கேதான் ஒருவரோட உரையாடல் நடக்கும். அந்த ஒருவர் யார் தெரியுமா? நம்முடைய அப்பனே, அந்த ஈசன். அவர் சொல்லுவார், குழந்தா நீ ஏன் இப்படி சோகப்படுற? உன்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லை என்று நினைக்கிறியா? உன் அப்பனாக, உன் தந்தையாக, உன் தோழனாக நான் ஈசன் உன்னோடு இருக்கிறேன். உனக்காக நான் கவலைப்படுறேன். நீ வலியோடு இருந்தால் அந்த வலியை முதலில் நான் உணர்கிறேன். நீ சிரிக்கும் பொழுது உன்னோட சிரிப்பில் நானும் மகிழ்கிறேன். ஆனால் நீ கலங்கும் பொழுது என் மனசும் கலங்கிடும். அவர் இன்னும் சொல்லுவார், வந்த வினையும் வரப்போகும் வல்லினையும் நீ ஒருவனாக சந்திக்க வேண்டியதில்லை, ஈசன் என்று சொல்லு. அப்போ உனக்குள்ளிருந்த கலக்கம் எல்லாம் கரைந்துவிடும். உன் தோளில் இருக்கும் பாரம், உன் மனதில் இருக்கும் சுமை, அது எல்லாம் என் தோளில தான் விழும். நான் அதை கடத்தி விடுவேன். நீ தைரியமாறு, நீ தனியா இல்லை. எத்தனை வலிகள் நம்ம மனசுக்குள் இருந்தாலும், எவ்வளவு சுமை இருந்தாலும் சிவபெருமான் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் சொல்லுவார், என் பிள்ளையே, உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பு இருக்கட்டும். அந்த சிரிப்பு தான் உனக்கு வாழ்க்கையை கடக்க உதவும் சக்தி. நீ சிரிக்கிறாய் என்றால் உலகமே உன்னோடு சிரிக்கும். நீ அழுகிறாய் என்றால் அந்த கண்ணீரை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் நான் பார்த்து கொள்வேன். அதனால தான் நீ எப்போதும் சிரிப்போடு இருக்கணும். உன் வலிகளுக்கு மருந்து நான் தான். உனக்கு வரும் துயரங்களை தாங்கி கொடுக்கிறவன் நான் தான். உன்னோட கஷ்டங்களை காற்றில் பறக்க விடுறவன் நான் தான். நீயோ சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையிலேயே உன் சுமையை கையில் எடுத்திருப்பது நான் தான். இனிமேல் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன். அது போய் விடாத மாதிரி உனக்கு அருளாக கொடுப்பேன். நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கணும். ஏனென்றால் அந்த சிரிப்பு தான் உன் வாழ்க்கைக்கு மருந்து. அவர்தோறும் இந்த வார்த்தைகள் நம்ம மனசுக்குள் ஒரு அதிசய சக்தியை தூண்டும். ஆமா, உண்மையிலேயே நம்ம யாரும் கைவிட மாட்டார்கள். ஈசன் உன்னோடு இருக்கிறார். உன் அப்பனாக கவனிக்கிறார்.
என்ற நம்பிக்கை உருவாகும். உனக்கு எப்போதும் துணையாக இருப்பவன் நான் தான் என்பதை மறந்து விடாதே. உன்னை யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன்னை முழுமையாக அறிந்தவன் நான் தான். நீ அச்சமின்றி உறுதியுடன் வாழ்ந்து காட்டு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை கவனத்தில் வை. அந்த உணர்ச்சி தான் உனக்கு வலிமையாக இருக்கும். உன் வாழ்வு இனி ஒளிமயமாகும். நீ விழும் தருணங்களில் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன். மனம் உடைந்து சோர்ந்து போகும் நேரங்களில் உன் தோளில் கை வைத்து தட்டி எழுப்புவேன். நீ தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் நேரங்களில் உன் கண்ணீரை துடைக்கவும் நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனை வந்திருக்கிறது, எவ்வளவு மன அழுத்தங்களை நீ சந்தித்திருக்கிறாய். ஆனாலும் குழந்தையே, நீ அதையெல்லாம் கடந்து வந்து விட்டாய். உன் மனத்தின் வலிமை அதற்கே சாட்சியாக இருக்கிறது. காலம் ஒரு ரகசியம் போலதான். ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை அது மறைத்து வைத்திருக்கும். நீ சற்று பொறுமையாக காத்திரு. அந்த மகிழ்ச்சி உனக்கு வந்து சேரும். நான் தான் 3 காலங்களையும் அறிந்தவன். கடந்த காலம், நிகழ்காலம், வரவிருக்கும் காலம் அனைத்தையும் நான் அறிவேன். அதனால் இனி நடக்கப் போகும் சம்பவங்களை பார்த்து நீ பயப்படுகிறாய் என்பதை நானே உணர்கிறேன். ஆனால் அச்சமின்றி தைரியமாக இரு. யாரோ ஒருவரின் தவறுக்காக நீ பழி சுமந்து கொண்டு இருப்பதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை காரணமின்றி குற்றம் சாட்டியவர்களையும் நான் அறிவேன். உன் கண்ணீரை உண்டாக்கியவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களிடம் நீயே சென்று எதையும் நிரூபிக்க தேவையில்லை. நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. நான் உனக்கு நீதியை நிலைநாட்டுவேன். உண்மை எது என்பதை உலகத்துக்கே தெரிய வைக்கும் சூழலை நான் உருவாக்குவேன். உன் மேல் சுமத்தப்பட்ட பழி அனைத்தையும் நான் கலைத்து விடுவேன். என் கண்களில் உன்னை வைத்திருக்கிறேன். என் அருள் கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கையில் பிள்ளையே, நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்கு எவ்வளவு பாதுகாப்பு எனது அருளால் கிடைத்திருக்கிறது என்று சிந்தித்து சந்தோஷப்படு. உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் கைவிட மாட்டேன். அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். அவர்கள் செய்த தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்தி கொண்டு பின்னர் உதாசீனம் செய்தவர்கள் அவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களுக்கு உரிய பாடத்தை நான் தருவேன். நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்வை நானே கவனிக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என் மீது நம்பிக்கை வையோ. என் நாமத்தை உச்சரித்து என் பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடு. அதன் பின்பு உன் வாழ்வில் அமைதி, சந்தோஷம், வெற்றி அனைத்தும் உன்னை தேடி வரும். தன்னம்பிக்கையை எப்போதும் இழந்து விடாதே. நீ எதை நேசிக்கிறாயோ அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும். தடைகளை உடைத்து தெரிந்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது. வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமையை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைவாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். கொடுத்தவனே அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள். சின்ன சின்ன தோல்விகளுக்கு எல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம். எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. வாழ்க்கையில் நம்மால் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு உழைத்தாலும் ஒரு நாள் ஏதோ ஒன்று நம்மை சோதிக்காமல் விடாது. சில நேரங்களில் நம்மிடம் இருந்த எல்லாம் போய்விடும். நண்பர்கள் விட்டு விடுவார்கள், உறவுகள் விலகிவிடும். அந்த நேரத்தில் நாமே நம்மோடு இருக்க முடியாமல் மனசு கலங்கி போகும். அந்த நிலையில்தான்
ஒருவருக்கும் ஒருவராக வரும் நம்பிக்கை அது சிவன். சிவனுடைய பெயரை கேட்டாலே ஒரு அமைதி வரும். ஓம் நமசிவாய என்று சொன்னவுடன் உள்ளுக்குள் ஒரு வலிமை தோன்றும். ஏனென்றால் அவர் யாருக்கும் பெரியதோ சிறியதோ பார்ப்பதில்லை. எளிமையாக இருந்தாலும் உலகமே அவர் ஆட்சி. சிவன் என்றால் பிச்சைக்காரருக்கு பக்கத்தில் இருப்பவர், ராஜாவுக்கும் அருகில் இருப்பவர், பாம்பை அலங்காரமாக வைத்துக் கொள்கிறவர், வனாந்தரத்தில் சாம்பல் பூசிக்கொண்டு அமர்கிறவர், அப்படியே கங்கை நதியை ஜடைகளில் சுமந்து கொள்கிறவர். அவங்க வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எங்கன்னா, எவ்வளவு சக்தி உள்ளவராக இருந்தாலும் எளிமைதான் பெரியது. நீங்க கஷ்டத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் சிவன் பெயரை சொன்னவுடன் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏனென்றால் அவர் நம்மோட மனசுக்குள்ள வர்றவர். கண்களை மூடி பார்த்தால் ஒரு தீபம் போல உள்ளுக்குள் ஒளிர்கிறவர். பலர் சொல்லுவாங்க, எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கடவுள்கள் இருக்கு, ஏன் சிவன் மாதிரி ஒரு எளிமையானவனைத்தான் நீங்க சொல்றீங்க? அதுக்குத்தான் நான் சொல்ல வர்றேன், சத்தியமா சொல்றேன், சிவன் மாதிரி எளிய தெய்வம் உலகிலே இல்லை. அவர் முன்னாடி நிற்கும் பொழுது பணக்காரனும் பாமரனும் ஒரே மாதிரி. அவர் முன்னாடி வேறுபாடு எதுவும் கிடையாது. சிவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது உலகத்தையே வெல்லணும்னு வேண்டாம், உன் உள்ளத்தையே வெல்லு. அதுதான் பெரிய சாதனை. ஆத்திரம், பொறாமை, ஆசை இவையெல்லாம் சாம்பலாகி போகும். அப்போதுதான் நாம் உண்மையிலேயே சுதந்திரம் அடைகிறோம். வாழ்க்கையிலேயே ஒரு நாள் நிச்சயமாக எல்லோரும் உணர்வாங்க, எல்லாம் போன பிறகு நம்மோடு நிற்கும் ஒரே சக்தி சிவன்தான். அப்போதுதான் புரியும் உண்மையான நம்பிக்கை, உண்மையான தெய்வம், எளிமை மற்றும் அமைதியில் வாழும் அந்த பரமசிவன் தான். அதனால தான் மனதில் சந்தேகம் வந்தாலும் நம்பிக்கை குறைந்தாலும் ஒரு முறை ஓம் நம சிவாய என்று சொன்னால் போதும். அந்த ஒலி நம்முடைய உயிரையே தூக்கி நிறுத்தும் சக்தி கொண்டது. நான் சொல்ல வர்றது, எளிது வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறினாலும் நம்மை தாங்கி கொண்டு போகும் ஒரே கை சிவனுடைய கை. உனக்கு பிரச்சனை வரும் பொழுது ஒரு முறை முயற்சி பண்ணிப்பாரு. மனசுக்குள்ள சிவா சிவா அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த சிவபெருமான் நிச்சயமா உன்னோட வருவார். அவர் உனக்காக அருகில் நின்று உதவி செய்வார். ஏன் தெரியுமா? நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரம் பிரச்சனைக்குள்ளாகிறோம். யாராவது கைவிட்டுடுவாங்க, யாராவது புரியாத மாதிரி பேசுவாங்க. ஒரு நாள் மனசு உடைஞ்சு போகும். அந்த நேரத்தில் எதுவுமே நம்மளோட இருக்காது. அந்த நிலையில தான் ஒரு வார்த்தை சிவா நம்மளை தூக்கி பிடிக்கும். சிவனுடைய பெயரை சொல்லும்போது அது வெறும் ஒலி இல்லை, அந்த ஒலிக்குள்ள ஒரு அதிசய சக்தி இருக்கு. நம்முடைய சுவாசம் மாதிரி உயிரோடு கலந்த சக்தி. ஒரு முறை சிவா என்றால் உள்ளுக்குள் ஒளி தோன்றும். மறுபடியும் சிவா என்றால் மனக்கவலை குறையும். மூன்றாவது முறைக்கு சொன்னால் உன் தோளில் இருந்த சுமை யாரோ எடுத்துட்ட மாதிரி இருக்கும். சிவபெருமான் எப்போதும் சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போகாது, ஆனால் பிரச்சனையை எதிர்கொள்ளும் வலிமைதான் பெரியது. அந்த வலிமையை கொடுப்பது சிவபெருமான். நம்ம மனசை அவர் பிடித்து கொண்டு நிற்கிறார். ஒரு சிறிய கதை கேளு. ஒருவன் வாழ்க்கையிலே பெரும் சோதனைக்கு ஆளானான். எல்லா வழியும் மூடப்பட்டது, யாரும் உதவல. அவன் கண்களை மூடிக்கொண்டு சிவா சிவா என்று சொன்னான். அந்த நேரத்தில் அவனுக்குள் ஒரு சக்தி பிறந்தது. நீங்களே இருக்கீங்கன்னா நான் தனியா இல்லை என்ற நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையால் தான் அவன் வாழ்ந்து காப்பாற்றப்பட்டான். அதுதான் சிவனுடைய கருணை. அவர் நேரடியாக வந்து உனக்கு பணம் தர மாட்டார், வீடு கட்ட மாட்டார். ஆனா அவர் உனக்கு உள்ளுக்குள் வலிமை தருவார். அந்த வலிமை தான் பெரிய செல்வம். அதுதான் வாழ்க்கையை வெல்ல உதவும் ஆயுதம். சில சமயம் நாம சந்தோஷத்தில் இருப்போம், அப்போவும் சிவா என்று சொல்லிப்பாரு. அது உன்னுடைய சந்தோஷத்தை பல மடங்கு அதிகரிக்கும். கஷ்டத்தில் சொன்னால் அது கஷ்டத்தை குறைக்கும். சந்தோஷத்தில் சொன்னால் அது சந்தோஷத்தை பாதுகாத்து வைக்கும். சிவபெருமான் எப்போதும் ஒரே மாதிரி தான். பிச்சைக்காரனும் பணக்காரனும் நல்லவனும் கெட்டவனும் யாராக இருந்தாலும் அவர் முன்னாடி எல்லாரும் சமம். அவர் பார்ப்பது உன் மனசு, உன் கண்களில் இருக்கும் உண்மை, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை. அதனால தான் எப்போ உனக்கு வாழ்க்கை கடினமாக தெரிஞ்சாலும் உடனே மனசுக்குள்ள சொல்லு சிவா சிவா. அந்த ஒலி உனக்கே தெரியாமல் உன்னை தூக்கி நிறுத்தும். அந்த ஒலியில தான் உலகத்தையே காப்பாற்றும் சக்தி இருக்கு. நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஒரு முறை உண்மையாக அழுது கொண்டு சிவா என்றா அவர் உன்னோட அருகே வந்து நின்று உனக்காக காத்திருப்பார். நீ தனியா இல்லை, உன் பின்னால் நின்றிருப்பவர் பரமசிவன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடித்தவுடனே உனக்குள் ஒரு மாற்றம் தோன்றும். அந்த மாற்றத்தை நீயே உணர்வாய்.